உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். சத்தீஸ்கரில் பொதுத்துறை வங்கியின் கிளையை போலியாக துவங்கி லட்சக்கணக்கில் ஒரு கும்பல் மோசடி செய்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் சக்தி மாவட்டத்தில் அமைந்துள்ள சோப்ரா கிராமத்தில் பொதுத்துறை வங்கியின் பெயரில் போலி கிளை உருவாக்கப்பட்டுள்ளது. அசல் கிளையை போன்றே கவுண்டர்கள் உள்ளிட்டவைகளுடன் இந்த போலியான கிளை துவங்கப்பட்டு 6 ஊழியர்களும் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். இது மோசடி என்று தெரியாத கிராம மக்களும் வங்கியில் புதிய கணக்குகள் தொடங்கி பரிவர்த்தனையை மேற்கொண்டுள்ளனர். இதற்கிடையில் அருகில் தப்ராவில் செயல்பட்டு வந்த பொதுத்துறை கிளையின் மேலாளர் புதிய கிளை பற்றி சந்தேகமடைந்து உயரதிகாரிகளுக்கு தகவல் அளித்தார். இதனையடுத்து கடந்த 27ஆம் தேதி போலி வங்கி கிளையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அப்போது அங்கு கடந்த 10 நாட்களாக போலி வங்கி கிளை செயல்பட்டு வருவதும் போலி ஆவணங்கள் மூலம் பலர் வேலையில் நியமிக்கப்பட்டிருப்பதும் தெரிய வந்தது. இந்த மோசடியில் 4 பேருக்கு தொடர்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 2 லட்சம் ரூபாய் முதல் 6 லட்சம் ரூபாய் வரை பெற்றுக்கொண்டு இந்த போலி கிளையில் ஆட்களை நியமித்துள்ள நிலையில் இதுகுறித்த விசாரணையும் நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.